நாம் டே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்கோம்ல. புதுசா ஒண்ணு லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்ல. அம்மா, அப்பா கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. இப்படி டைம் இல்லன்னே சொல்லிட்டுருக்கோம். இருந்த டைம்ல நாம என்ன பண்ணோம்? திங்க் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. புடிச்சா செய்யுங்க. டைம் இல்லன்னு திங்க் பண்ற டைம்ல ஒண்ணு செய்யுங்க. ஒரு நோட்டும், பென்னும் எடுங்க. லாஸ்ட் 2 ஹார்ஸ் நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு எழுதுங்க. அந்த நோட்ல புதுசா ஸ்கில் டெவலப் பண்ணேன். கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்கு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். எஸ்ஐபி எப்படி பண்ணணும்னு ஃபினான்ஷியல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி அந்த நோட்ல இருந்துச்சுன்னா, உண்மையாவே நீங்க பிஸியா இருக்கீங்க. அதே டைம்ல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். கடல போட்டுட்டு இருந்தேன். இப்படி இருந்தா நீங்களே நெனச்சுக்கங்க. உங்களோட பிஸி ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு. டைம் இல்லன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி செஞ்சு பாருங்க. உங்களோட டைம் ரொம்ப ப்ரீசியஸான ஒண்ணு. ஸோ ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட பிஸி ஃப்ரெண்ட இந்த வீடியோல டேக் பண்ணிட்டு, இனிமேலாச்சும் டைம ப்ரொடக்டிவா யூஸ் பண்றான்னு சொல்லுங்க. பாய்.